ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பை சீரிஸ்ல போன வீடியோல கவுண்ட் விசஸ் கவுண்ட் டிஸ்னிட் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபில்டர், அதாவது நம்ம இதுல யூஸ் பண்ற ஃபில்டரை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஸ்லைசர் கிடையாது, ஸ்லைசர் வந்து வேற, ஃபில்டர் வேற. ஸோ ஃபில்டரை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ஃபில்டர் இருக்குது, ஃபில்டருக்கும் ஸ்லைசருக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபில்டரை பத்தி பார்க்க போறோம். இப்போ என்னோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இங்க ஃபில்டரே ஷோ ஆகலை. ஸோ என்னோட ஃபில்டர் எங்கன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். நான் முதல்ல என்னோட ஃபில்டரை இங்க வர வச்சுக்கிறேன். அது எங்க இருக்குன்னா வியூவில் போயிட்டு ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா தான் இங்க நம்மளுக்கு ஃபில்டர்ஸ் வரும். ஸோ என்ன டைப்பான ஃபில்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆன் திஸ் விஷுவல், ரெண்டாவது ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ், மூணாவது ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ். நான் இதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃபில்டரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம் சொல்லிட்டு. ஸோ ஃபில்டரில் 3 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னா ஃபில்டர் ஆன் திஸ் விஷுவல், அதாவது இந்த விஷுவலை சூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த விஷுவலுக்கு மட்டும் ஃபில்டர் போடுறது ஃபில்டர் ஆன் திஸ் விஷுவல். ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ்னா இந்த மொத்த பேஜுக்கே ஃபில்டர் யூஸ் பண்ணுறது, அதாவது நான் பார்க்குற அந்த பேஜ் 1 அப்படிங்கிற பேஜுக்கே ஃபில்டர் யூஸ் பண்ணுறது. ஃபில்டர் ஆன் திஸ் ஆன் ஆல் பேஜஸ்னா நான் ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணால் அது எல்லா பேஜ்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அதான் ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போடுற பவர் பை சீரிஸோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபில்டர் ஆன் திஸ் விஷுவல். ஸோ நான் இந்த விஷுவலுக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாடல் 1 மட்டும் நான் சூஸ் பண்ணனா எனக்கு இந்த விஷுவலில் மாடல் 1 மட்டும் தான் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரே ஒரு விஷுவலுக்கு நான் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த விஷுவலை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அதில் நான் என்ன விதமான டேட்டாவை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு நம்மளுக்கு விஷுவலைசேஷனில் தெரியும். எக்ஸ் ஆக்சிஸில் மாடலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாடலோட டிஃப்ரெண்ட் டைப் தான் மாடல் 1, மாடல் 2, மாடல் 3, மாடல் 4. ஸோ அதில் மாடல் 1 மட்டும் தான் எனக்கு இந்த விஷுவலில் ஷோ ஆகணும்னா இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி நான் பார்த்துக்கலாம். இதுதான் ஃபில்டர் ஆன் திஸ் விஷுவல். அதாவது இப்போ இந்த விஷுவலில் ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் இல்லை 2 டேட்டா மட்டும், இப்போ எனக்கு மாடல் 4ம் மாடல் 3யும் மட்டும் வேணும்னா நான் அதை மட்டும் சூஸ் பண்ணி இதுக்கு ஃபில்டர் பண்ணி இதை நான் என்னோட எண்ட் யூசர், அதாவது என்னோட வியூவருக்கு நான் கொடுக்கும்போது மாடல் 2ம் மாடல் 3யும் மட்டும்தான் ஷோ ஆகிற மாதிரி நான் பண்ணலாம். அடுத்தது ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ். ஸோ ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதில் நான் ஒரு இந்த மாடல் வைஸ் படி தான் கார் ஷோரூமில் இந்த டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் மாடலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் மொத்த பேஜுக்கு எனக்கு மாடல் 1ஓட டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நான் இந்த பேஜுக்கு ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த விஷுவலில் மாடல் 1 மட்டும் தான் ஷோ ஆகும். ஓவரால் மாடல் 1 எத்தனை கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை என்கொயரி, அதில் எத்தனை புக்கிங்கு, எத்தனை டெலிவரி ஆயிருக்கு, ஓவராலாக புக்கிங் ஆவரேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத மாடல் 1ஓட டேட்டாவை மட்டும் இந்த பேஜுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதான் ஃபில்டர் ஆன் திஸ் விஷுவல். இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் 2 நான் சூஸ் பண்ணோன்னா மாடல் 1ம் மாடல் 2ம் எனக்கு இதில் ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நான் மாடல் 2 எடுத்த உடனே நம்பரோட சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். தென் ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அதே சேம் மாடலை தான் நான் எடுத்துக்கிறேன். மாடலை எடுத்துக்கிட்டு நான் இதில் டீமை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் ஆன் திஸ் பேஜுக்கு ஆல் பேஜஸ்க்கு நான் இப்போ டீமை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டீம் ஏ மட்டும், ஆக்சுவலாக டீம் ஏ மட்டும் மொத்தமாக எத்தனை கஸ்டமர் அட்டன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாடல்லாம் அவங்க அதிகமாக என்கொயரி வந்ததில் ஷோ பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே டோட்டல் கஸ்டமரோட நம்பரை பார்த்தீங்கன்னா 14. அதே சேம் தான் நம்மளுக்கு அடுத்த பேஜ்லேயும் இருக்கும். அதே இங்கே பாருங்க, இப்போ டீம் ஏக்கான ஃபினான்ஷியல் கொட்டேஷனு, எக்ஸ்சேஞ்சு,
புக்கிங் ஆவரேஜ், இது எல்லாமே டீம் ஏக்கான டீடைல்ஸ் தான். இப்போ நான் டீம் பிஏ சூஸ் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஏ எடுத்துட்டேன், டீம் பி 18 டோட்டல் கஸ்டமர். இப்போ இங்க பேஜ் 1ல நம்ம வந்து பார்த்தோம்னா சேம் 18 தான் டோட்டல் கஸ்டமர். இங்க ஏன் டெலிவரியில எதுவுமே இல்லைன்னா டெலிவரியை டீம் பி பண்ணல. ஸோ அங்க பிளாங்க் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமா தான் இங்கேயும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ டீம் சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ்னா நீங்க ஒரு ஃபில்டரை அப்ளை பண்ணி எல்லா பேஜுக்கும், அதாவது ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ்ல ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணீங்கன்னா அது இங்க இருக்கிற எல்லா பேஜுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சேம் இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் டீம் ஏ தான் சூஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா பேஜ் 3ல கூட அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இதுதான் ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஸ்லைசரும் ஃபில்டரும் சேமா தானே ஒர்க் ஆகுது, அதுக்கு ஸ்லைசரை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லைசர் இத வியூ பண்ற வியூவருக்கு நான் கொடுக்குற ஆப்ஷன் தான் ஸ்லைசர். ஃபில்டர் இதை நான் டெவலப் பண்ற, நான் இதை ஃபில்டர் பண்ணி இது மட்டும் தெரியணும், அந்த வியூவருக்கு இது மட்டும் தெரியணும் அப்படிங்கிறத ஃபில்டர், அதாவது நான் டெவலப் பண்ணும்போது நான் ஃபில்டர் அப்ளை பண்ணி யூசர் என்னதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபில்டர். அதாவது டீம் ஏ பி சி டி அப்படின்னு 4 டீம் இருக்காங்க. ஸோ அந்த 4 டீமுக்கு நான் டேட்டா ஷேர் பண்ண போறேன், அவங்களோட ரிப்போர்ட் பேஜை ஷேர் பண்ண போறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டீம் ஏயோட டேட்டாவை நான் சூஸ் பண்ணிட்டு இதை இங்க லாக் பண்ணிட்டு நான் ஷேர் பண்ணனா டீம் ஏயோட டேட்டாவை மட்டும்தான் அவங்க எல்லா பேஜஸ்லையும், ஆல் பேஜஸ், அதாவது எல்லா பேஜ்லையும் டீம் ஏயோட டேட்டாவை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். ஸோ நான் டீம் ஏக்கு ஷேர் பண்ணும்போது டீம் ஏல வச்சு நான் லாக் பண்ணிட்டு ஷேர் பண்ணா டீம் ஏ மட்டும்தான் அதை பார்ப்பாங்க. தென் டீம் பிக்கு ஷேர் பண்ணும்போது அதே மாதிரி டீம் பிக்கு நான் அதை லாக் பண்ணிட்டு ஷேர் பண்ணா டீம் பியோட டேட்டா மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்லைசருக்கும் ஃபில்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்லைசரு எண்ட் யூசர் யூஸ் பண்ற ஃபில்டர், அதே ஃபில்டரு டெவலப்பர் யூஸ் பண்ற ஃபில்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.